வணக்கம். ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பண்டில் ஃபைனலாக இந்தியாவுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி ட்விட்டரில் கூட ஒரு தடவை நான் ட்வீட் பண்ணியிருந்திருந்தேன். ஆப்பிளையும் டிம் குக்கையும் டேக் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இந்த ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பண்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வைஸ் சேவிங்ஸாக இருக்கும். அண்ட் வீடியோ எடிட்டிங், மியூசிக் ப்ரொடக்ஷன் மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து வச்சிருக்கு. யூஎஸில் அண்ட் சிங்கப்பூர் இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டுமே இந்த ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா $199 அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்குங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 27,900 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். பட் இது நீங்கள் பை பண்ணும்போது நம்மளுக்கு 20,000 ரேஞ்சிலேயே என்டையர் அந்த ஆப்ஸோட லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் 4,500 அதோட இருக்கக்கூடிய மோஷன், கம்ப்ரஸர் அண்ட் லாஜிக் ஸ்டுடியோ ப்ரோ இந்த மாதிரி டூல்ஸ் செப்பரேட்டாக பை பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர் எஜுகேஷன் ப்ரைஸிங்கில் இந்த அப்ளிகேஷன் பண்டில் வந்து இந்தியாவில் ரொம்ப நாளாவே அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. நேற்று இதை வந்து மேக் மினி செக் அவுட் பண்ணுற அந்த எஜுகேஷன் ஸ்டோரில் செக் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மேபி இது முன்னாடி லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ரீசெண்டாக என்னோட காண்டாக்டில் ஒருத்தவங்க M4 மேக் மினி ஆர்டர் பண்ணுறப்ப கூட இந்த ப்ரோ ஆப்ஸ் பண்டில் வந்து எனக்கு காமிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஆடியன்ஸில் ஒரு சிலர் இந்த மாதிரி இது ஏற்கனவே இருந்தது, பட் இது ரொம்ப லேட்டஸ்ட் நியூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக ஆப்பிள் சைட்ல இருந்து நியூஸ் ரூம்ல எந்தவித ப்ரெஸ் ரிலீஸும் இந்த மாதிரி இந்தியாவில் இது அவைலபிளாக இருக்குன்னு இப்போ வரைக்கும் கிடையாதுங்க. யூஎஸ்ல இருக்கிற மாதிரி ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பண்டில்னு டெடிகேட்டட் பேஜுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இப்போ அவைலபிள் கிடையாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணனா கூட யூஎஸ் வெப்சைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அங்கே உங்களுக்கு $199.99 அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் பண்டில் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறத காமிக்கும். யூஎஸ்ல ஒரு சிலர் பை பண்ணி, இன்க்ளூடிங் நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அங்கே படிச்சுட்டு இருந்ததுனால அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி பை பண்ணி அந்த கோட்ஸை வந்து ரெடீம் பண்ணி தான் என்னோட ஃபைனல் கட் ப்ரோ பண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். நம்மளோட ஆடியன்ஸில் ஒரு சிலர் கேட்குறவங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் இதுக்காக நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். பட் ஆடியன்ஸில் ஒரு சிலர் கேட்டிருந்திருந்தப்போ சொல்லியிருந்திருந்தேன் இந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்கு, நீங்கள் அங்கே யூஎஸ்ல யாராவது ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் இதை பை பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டில் அந்த ஆப்ஷன் வேலிடாக தான் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி அந்த கோட்ஸை நீங்கள் இமெயிலில் ரிசீவ் பண்ணுறது ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ஆப்பிள் ஐடியோட கனெக்ட் ஆகிக்கும். ஒரே ஸ்டூடெண்ட் மல்டிபிள் லைசன்ஸ் பை பண்ணாங்க அப்படின்னா தான் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ப்ரோ ஆப்ஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்பிள் இந்தியா வெப்சைட்ல டெடிகேட்டட் பேஜ் வந்து கிடையாதுங்க. அட் பிரசன்ட் நம்மளுக்கு எஜுகேஷன் பிரைசிங் அந்த ஸ்டோர் வழியாக தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் நம்மளோட ஆடியன்ஸில் ஒருத்தர் ஐபேட் பை பண்ணும்போது கூட நான் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ ஐபேட் நீங்கள் எஜுகேஷன் ஸ்டோரில் அல்லது இண்டிவிஜுவலாக பை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த செக் அவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரொசீட் பண்ணி நம்ம போகும்போது நம்மளுக்கு இதில் ஃபைனல் கட் ப்ரோ ஆப்ஸ் வராது. ஏன்னா ஃபைனல் கட் வந்து நம்மளுக்கு மேக் கம்ப்யூட்டருக்கு தான் டெடிகேட்டடாக அவைலபிளாக இருக்குங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் கட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக நம்மளுக்கு ஐபேடுக்கு செப்பரேட்டாக இருக்குது. M சீரிஸ் சிப்செட் இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்ம அதை வந்து பை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக் அவுட் பேஜில் நம்மளுக்கு டேரெக்டாக ஃபைனல் செக் அவுட்டுக்கு தான் வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபைனல் கட்டை பை பண்ண முடியாது. ஐபேட் ஆகட்டும், நீங்கள் ரெகுலராக ஸ்டோரில் போயிட்டு மேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்டோர் வழியாக தான் போகிறேன். 59,900 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 49,900 மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபைனல் கட் ப்ரோ பார்த்தீங்கன்னா 29,900ன்னு செப்பரேட்டாக ரீசெண்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ என்டையர் அந்த சாஃப்ட்வேர் மட்டுமே உங்களுக்கு 29,900. மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் 19,900 பே பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஆப் ஸ்டோரில் மேக் ஆப் ஸ்டோரில் இருந்துட்டு நம்ம இந்த மோஷன், கம்ப்ரஸர் இந்த மாதிரி டூல்ஸ் செப்பரேட்டாக வேணும்னா அது தனியாக 4,500 5,000 சம்திங்கிற மாதிரி செப்பரேட் பர்ச்சேஸ் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த எஜுகேஷன் ப்ரைஸிங்கில் நீங்கள் இப்போ மேக் மினிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,900 MRP அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் அல்லது காலேஜோட ஸ்டாஃப் ஐடி, யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ஐடி இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வச்சிருக்கணும். அதில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆப்ஸ் பண்டில்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. இந்த ப்ரோ ஆப்ஸ் பண்டில் வந்து 19,900 rupees தான் வரும். இதுக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ, மோஷன், கம்ப்ரஸர், லாஜிக் ப்ரோ, மெயின் ஸ்டேஜ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த லாஜிக் ப்ரோங்கிறது மியூசிக் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். மியூசிஷியன்ஸ் அண்ட் அது ரிலேட்டடாக லேர்ன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஃபைனல் கட் ப்ரோ வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்கை வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்காக பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எஜுகேஷன் ப்ரைஸிங்கில் பை பண்ணிவிட்டு மேக் மினி, iMac, Macbook Air, Macbook Pro எல்லாத்துக்குமே
எஜுகேஷன் ஸ்டோரில் பை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும், ஐபேட்ஸுக்கு காமிக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்லி மேக் கம்ப்யூட்டருக்காக உண்டான வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆடியோ எடிட்டிங் ரிலேட்டடான சாஃப்ட்வேர். ஸோ மேபி ஆப்பிள் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம். நீங்கள் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஹெட்ஸ்அப்பாக ஒரு நியூஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட iRobin Pro ஆப் அல்லது ஃபேஸ்புக் கொஸ்டின் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. யூடியூப் கமெண்ட்ஸை கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.